எஸ் நவ் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வெரி கிளியர். டினாமினேட்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். டினாமினேட்டர் பற்றி நம்ம படித்தது இல்லை, ஆனால் இந்த தடவை நம்ம என்ன செய்யறோம், நியூமரேட்டர் படிச்சாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க டினாமினேட்டர். டினாமினேட்டர் அதாவது வேன்ஸ். வேன்ஸ்னா என்னங்க சார் அப்படின்னு நம்ம கேட்கலாம். வேன்ஸ் இஸ் நத்திங் பட் வெயிட்டட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். எஸ், வெரி சிம்பிள் கான்செப்ட் தான். நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன உதாரணம் தரேன், பார்த்தீங்களா? எக்ஸாம்பிள் 1 யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். அதாவது 11-12 ஃபினான்ஷியல் இயர். இப்போ அசஸ்மெண்ட் இயர் என்னங்க? 12-14 கணக்கில் போட்டு உங்களுக்கு குழப்பலாம், பட் நம்ம வந்து வெரி கிளியராக வச்சுக்கோங்க. அதாவது 1-4-11 அப்படின்றதுல 1-4-11 வருஷத்தை சொல்கிறாங்க அவங்க. 1-4-11 அப்படின்றது ஓப்பனிங் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறீங்க. ஓப்பனிங் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 lakh ஷேர்ஸ். 1/7/2011 நியூ இஷ்யூ பண்ணுறீங்க 5 lakh ஷேர்ஸ். அப்போ ஃபஸ்ட் நல்லா கவனிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு 1/4/2011 ஓப்பனிங் ஷேர்ஸ் வந்து 10 லட்சம் ஷேர்ஸ் இருக்குதுங்க. 1/7/2011 நியூ இஷ்யூஸ் வந்து 5 lakh ஷேர்ஸ். அடுத்து வந்து பைபேக் 1/1/2002 பைபேக். பைபேக்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னா கம்பெனியே தன்னுடைய ஷேர் என்ன செஞ்சிருக்குன்னு வாங்கியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பப்ளிக் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் பப்ளிக் இருந்து இவங்களை என்ன செஞ்சிருவாங்க, தட் இஸ் கால்டு பை பேக்கப் ஷேர்ஸ். இந்த சம்மை வச்சு கம்ப்யூட் வேன் அப்படின்றாங்க. என்னங்க? வெயிட்டட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். அப்போ வேன்ஸ் ஃபார்முலா இபிஎஸ்க்கு ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இஎஸ் டிவைடட் பை வேன்ஸ். இப்போ நம்ம வேன்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த வேன்ஸோட ஃபார்முலா தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னு ஏன்னா இஎஸ் பற்றி நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு, அதையும் நம்ம திருப்பி எதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து வேன்ஸ் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். வேன்ஸ்ன்றது வெயிட்டட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். இப்போ 1/4/2011 ஷேர் எவ்வளோ இருந்துச்சுன்னு 10 lakh ஷேர்ஸ். இந்த 10 lakh ஷேர்ஸ் த்ரூ அவுட் த பீரியட், அதாவது 1/4/2011 இருந்து 31/3/2012 வரைக்கும் இருக்க போகுது இல்லைங்களா? அப்போ அது 12 மாதம் நம்ம கூட இருக்குது இல்லையா? அப்போ இது வந்து 12/12 போடணும். அப்போ என்னதான் இருக்கும்? 10 lakh ஷேர்ஸ். பட் நியூ இஷ்யூ பண்ணாங்க இல்லைங்களா? அது எப்போ தான் வந்துருக்குன்னா 1/7/2011 தான் வந்துருக்கு. அப்போ 4, 5, 6, 3 மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த ஷேரை இஷ்யூ பண்ணிக்கிறாங்க. அப்போ அதோடைய ரிமைனிங் பீரியட் எவ்வளோன்னு பார்க்கணும். ரிமைனிங் பீரியட் என்னதான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1/7 தானே, இப்போ 5 lakh ஷேர்ஸ் வந்து ரிமைனிங் பீரியட் என்ன இருக்கும்? 12, 4, 5, 6 போயிடுச்சுன்னா இப்போ 9 மாதம் தான் ரிமைனிங் பீரியட் இருக்கும். அப்போ நீங்கள் கால்குலேட்டரில் நீங்கள் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். இல்லை கவனிச்சுங்க. அப்போ 5 lakhல 9/12 போட்டிங்கன்னா இது காட் 3 lakh 3.75 lakh சி பைபேக் அப்படின்றாங்க. இந்த பைபேக் அப்படின்றது மைனஸ் தான் பண்ணணும், ப்ளஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஷேர் போயிடுது இல்லவா, அதனால் மைனஸ். எத்தனைங்க? 1 lakh ஷேர்ஸ். 1 lakh ஷேர்ஸ் எத்தனை மாதம் இருக்குது? 1, 2, 3 ரிமைனிங் பீரியட் நமக்கு கூட எவ்வளோ இருக்குதுங்க? 3/12. அப்போ அதுக்கு நீங்கள் கால்குலேட்டர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். இதுதான் அதுக்காப்படி. அப்போ 1 lakh into 3/12 is equal to 25,000. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 lakh 3.75 அண்டு ஒரு 0.25. இப்போ நம்ம என்ன செஞ்சோன்னா இதை கூட்டக்கூடாது, இந்த இடத்துல என்ன செய்யணும், கழிக்கணும். எல்லாமே டக்குன்னு ஒரு சின்ன ஸ்டெப் பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 10 + 3.75 இது ரெண்டுமே லேக்குங்க. இது மட்டும் 25K வருது, அதாவது 1000. அப்படி பார்க்குறச்ச நமக்கு வந்து 13 லட்சம் ரூபாய் தான் வேன்ஸாக எடுத்துக்க முடியாது. அதாவது நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ், சாரி வெயிட்டட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் அவைலபிள் ஃபார் இபிஎஸ் 13.5 lakhs. பட் நம்ம நார்மலாக போட்டிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 10, 5 - 1. ஸோ 15 - 1, ஸோ 14ன்னு போட்டால் ஆன்சர் சரி அல்ல. ஸோ இதுதான் வேன்ஸ்.
சரி, இந்த ரிமைனிங் பார்ட் தான் எடுத்துக்கணுமா? இதை இன்னொரு வித்தியாலையும் சொல்லலாம். இதை இப்படி கூட சொல்லலாம். அதாவது எவ்வளோ நாள் நம்ம கையில் இருந்துச்சுன்னு சொல்ற மாதிரி இதே இது வந்து 10 லட்சம் இருக்கு இல்லைங்களா? அது எத்தனை நாள் இருந்துச்சு? 3/12 ப்ளஸ் 5 லேக் எத்தனை நாள் இருந்துச்சு? 6/12. சார் எப்படிங்க சார் 6/12 அப்படின்றீங்கன்னா இங்கே தான் நம்ம கணக்கு ஒன்று வாட்ச் பண்ணோம். அதாவது 4, 5, 6. அப்போ 3 லேக் வந்து 4, 5, 6 7ல் புதுசு வருது இல்லையா? புதுசு வந்தது எத்தனை மாதம் வரைக்கும் இருக்குது? 7, 8, 7, 8, 9, 10, 11, 12. 1ஆம் மாதம் புதுசாக ஒரு ஷேர் வருது. அப்போ அது மைனஸ். அது எத்தனை நாள் இருக்குது பார்த்தீங்கன்னா 1 லேக். என்னங்க 1 லேக்? அது கிடையாது. இப்போதான் நான் கண்டுபிடிக்கணும். இந்த 10 லட்சம் இருக்கு இல்லைங்களா? 10 லட்சம் இங்கேருந்து 15 லட்சமும் மாறும். ஏன் அப்படின்னா 10 lakhs as plus 5 lakhs. ஸோ 10, 15 ஆயிடுச்சு. இப்போ 10, 3, 12 இருந்துச்சு. 15 வந்து 6/12 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 15 வந்து என்ன மாறுதுங்க? 14 மாறுது. எப்படின்னா 15லேருந்து ஒரு பை பேக் போயிடுச்சு இல்லையா? அப்போ 14. அது எத்தனை மாதம் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 3 மாதம் தான் இருக்குது. அப்படி செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு சேம் 13 லட்சம் தான் வரும். செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துலாம். சரி, சிம்பிளாக போகலாம். 10 × 3/12 2.5. அடுத்தது 15 × 6/12 7.5. அடுத்ததுங்க 14 × 3/12 ஸோ 3.5. இதுதான் இதில் போட்டுடலாங்களா? 3.5 7.5 + 2.5. ஸோ பாருங்க 13 வரும். ஸோ ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான். பட் இது ஒரு டைப் ஆஃப் ஆன்சர், இது ஒரு டைப் ஆஃப். பட் நம்ம வந்து ரிமைனிங் எடுத்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது 10 லட்சம் ஷேர் வாங்கினா எத்தனை பீரியட் வந்து ரிமைனிங் இருக்குதுன்னு பார்க்குறோம். ரிமைனிங் எவ்வளோ இருக்குதுன்னா 12 மாதம் இருக்குது. அதே 5 லட்சம் ஷேர் வாங்கினீங்க எவ்வளோ பீரியட் ரிமைனிங் அவங்க ஷேர் வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தா 9 மாதம்னு சொல்கிற மாதிரி. அதே மாதிரி 1 லட்சம் ஷேர்ஸ் எவ்வளோ பீரியட் வந்து ரிமைனிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 லேக், சரி 3 மந்த். ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போ திருப்பி எதாவது சொல்கிறேன். 10 லேக் ஷேர்ஸ் வந்து 12 மாதம் இருந்துச்சு. 5 லேக் ஷேர்ஸ் வந்து அதாவது 9 மாதம் இருக்குது ரிமைனிங் பீரியடு. அது வந்து மைனஸ் 1 லேக் ஷேர்ஸ் வந்து 3/12. ஸோ 14.5. ஸோ வெரி வெரி ஈஸி ஃபார்முலா. ஸோ திஸ் இஸ் கால்ட் பேங்க்ஸ். அப்போ இபிஎஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் நியூமரேட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டப்பயே நியூமரேட்டர் டினாமினேட்டர். அப்போ நியூமரேட்டர்னா என்ன, டினாமினேட்டர்னா என்ன? நியூமரேட்டர் வந்து என்ன சொல்கிறீங்க? இஎஸ் அப்படின்றீங்க. டினாமினேட்டர் வந்து வேன்ஸ். ஸோ இந்த ரெண்டு கண்டுபிடிச்சா யூ காட் அ இபிஎஸ். இந்த பிபிஎஸ் பேர் வந்து பேசிக் இபிஎஸ் தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர டைலூட்டட் இபிஎஸ் கிடையாது. திஸ் இஸ் கால்ட் பேசிக் இபிஎஸ். தேங்க்யூ.